ஹாய் காய்ஸ், வணக்கம். சபிகல் மேரிட் வித் இன்ஃபர்டிலிட்டி மேல் 3 ஷாட்டில் 3rd ஷாட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் இந்த டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக இன்ஃபோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக கேட்ட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலடா. நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்களாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணவே இல்லை. தியாவுக்கு சின்னதாக வருத்தம். ஏன்டா பண்ணியிருக்கலாம்ல, சின்ன கொஷின் தானடா. இன்டெகிரேட்னா என்ன, இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சிவில் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு தானே சொல்லி கேட்டிருந்தேன். சிவில் சர்வெண்ட்டுன்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் பண்ணியிருக்கலாம் இல்லைடா. சிம்பிளான கொஷின். நீங்கள் சாதாரண ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களே ஆன்சர் பண்ணுறது தான்டா. பண்ணுங்கண்ணே, இதிலே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க நம்புகிறேன். சின்ன இன்ஃபோ மட்டும் சொல்லிடலாமா? சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் மாறினீங்க, அதாவது நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ்ன்றது உங்களுக்கு காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ஓவராலாக ஓரளவுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? டேக்ஸேஷன் ரிலேட்டடு, கார்ப்பரேட் ரிலேட்டடு, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு, கம்யூனிகேஷன் ரிலேட்டடு, ரயில்வேஸு, டெஃபென்ஸு, ஸோ ஆர்ம் ஃபோர்ஸு, இந்த மாதிரி ஒரு 20 அபோவ் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த மார்க்கில் இங்கே குவாலிஃபை ஆகி வரீங்களோ அந்த மார்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க, போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற சேலரியும் நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு போகும்போதே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ்க்கும் வந்து மிச்சம் போக உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங்ஸ் நடக்கும். அந்த ட்ரைனிங்ஸ் முடித்து நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்டிங், உங்களுடைய கேடர், ஹோம் கேடர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட உங்களுக்கு வந்து கேடர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின புரிதல் இன்னும் டீட்டெயில்டாக வேணும், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூபிஎஸ்சி தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். கூகுள் பண்ணுங்கள். கூகுளில் உங்களுக்கு வந்து அது ரிலேட்டட் சிலபஸாக இருக்கட்டும், எது நீங்கள் சர்ச் பண்ணாலும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு புரிதல் மட்டும்தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே லாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா? பிடிக்காதவங்க தயவு செஞ்சு அந்த 2 மினிட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்துடுங்க. தயவு செஞ்சு திட்டி வைக்காதீங்க மனசுக்குள்ளால். நீங்கள் மனசில் திட்டுறது கூட இந்த தியாவுக்கு வந்து கேட்கும். ஸோ ஓகே, அப்படியே லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக அங்கே ஜிம்னு வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு வரது வந்து என் பொண்டாட்டியாக இந்த சாரி கட்டிட்டு பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. நீ வரலை அப்படின்னா அந்த இடத்துல நீ வேறு மாதிரி நடக்கும், உன்னை டீஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன் பொண்டாட்டியாக வர முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. அவர் வந்து லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுருப்பார். அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்குள் போயிடலாம். ஜங்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இங்கே ஜங்குக்கு அப்படியே அசந்து போய் நின்றுட்டுருக்காரு. ஃபோன் பேசிட்டு அப்போ தான் திரும்புவார். இங்கே அப்படியே பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்துகிட்ருக்கீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு சப்பினஸ்ஸு, ஒரு சாம்னஸ்ஸு, ஒரு க்யூட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை போல். அசந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து கையை வே பண்ணுறீங்க. ஜங்கு ஜங்கு ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப 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 செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படி க்ளோஸ்அப்பில் வருவார். ஜங்கு என்ன பண்ணுறீங்க? ஓகே 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 சாரி 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 சாரி. அங்கே வந்து உங்கள் அத்தை இருந்திருப்பாங்க, உங்கள் மாமனார் இருந்திருப்பாங்க, தியா இருந்திருப்பா, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எனக்கு நடக்குதுங்க. வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அக்கா, வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு. அக்கா இல்லைக்கா, அவர் கண்ணில் பாரு, அப்பட்டமாக தெரியுது, உன் லவ் இருக்குன்னு தெரியுதுக்கா. எல்லாருமே கிஸ் பண்ணியிருப்பாங்க. தோ மாமா அத்தை எல்லாருமே பார்த்தாங்கல்ல. எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. அக்கா மாமாவை சரி பண்ணணும்னு நினச்சி இவரை கஷ்டப்படுத்துறாதுக்கா. உனக்கு என்னடி? எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். ஓ வேலையை பாரு. அக்கா என்னடி பிரச்சனை? இல்லைக்கா, இது பார், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். வேலையை பார், இது என்னோடய லைஃப். போ, உன் மாமா மேலே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி போயிருப்பீங்க. இங்கே தியா அப்படியே கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருந்திருப்பா. இங்கே ஜிம் டக்குன்னு வந்து கை கிராப் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. மாமா என்ன இல்லை, எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க? பொறுமையாக சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே தியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கையை எடுத்துட்டா. ஒரு மாதிரி இப்போது
உங்களோட திங்கிங் தான் அங்கே தியா மனசில் ஓடிட்டே இருக்குது, வேறு எதுவுமே ஓடவே இல்லை. எப்போவும் ஜிமின் வந்து டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வெறுப்பேற்றிட்டே இருக்கும். பட் ஆனால் என்ன அக்கா வந்து டோட்டலாக ஏதோ வேறு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தியா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே ஜங்குக்கு தனியாக ஒரு காரில் போயிட்டுருக்கா. அதாவது இங்கே தியாவும் ஜிமினும் தனியாக காரில் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது ஜங்குக்கும் நீங்களும் தான். போன உடனே அங்கே ஆஹா ஊஹோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறானுங்க பசங்க எல்லாரும். இங்கே அப்படியே அதாவது தயாங்கெல்லாம் கையில் பிடிக்கவே முடியல. டே என்னடா செட் பண்ணிட்டியாடா என்னடா ஓகே ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எல்லா மீனிங்குமே புரியுது. பட் ஆனால் எதுவுமே கண்டுக்காத மாதிரி லைட்டாக சிரித்து சமாளிச்சிட்ருக்கீங்க. இங்கே வந்து ஷுக்கா வந்து என்னம்மாச்சு உண்மையா இல்லைடா இன்னும் ப்ரப்போஸ்லாம் பண்ணல. பட் ஆனால் ஒயின் உட்காருங்க, உங்களுக்கு என்ன உட்காருங்க. இல்லை அப்படி சுற்றி பார்த்துட்டு ஒய் நாட் ஷுவர் வாங்க நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக அப்படி ஜங்குக்கு தான் அப்படியே சுற்றி காமிச்சிட்டே இருக்கான். இங்கே அப்படியே அந்த கேப்பில் ஜிம்முன்னு தியாவும் அப்படியே வந்திருப்பாங்க. வந்துட்டு ஜிம்னோட கண் உங்களும் தேடிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. அப்படியே நீங்கள் மேலே இருந்து சிரித்து அப்படியே கலக்கலன்னு அந்த சத்தம் கேட்குது. டீ மச்சான் பாரா ஜங்குக்கு அவள் செட் ஆகிடுச்சுடா, அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுல்ல. பட் ஆனால் அந்த பொண்ணை பார்த்து ஃப்ளாட்டடா மச்சான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட காதில் வந்து இங்கே வந்து தேங்க்னு அப்படி சொல்லிகிட்ருக்காரு. முறைக்கிறாங்க ஜிம்னு. எதுக்குடா முறைக்கிறா? மொபைல் என்ன மட்டும் பார்க்குறியா? இதுக்கு போ, சுற்றிலாம் காமிச்சிட்ருக்கான். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. எதுக்குடா? சும்மா வர போகிற பொண்ணுங்க தான் சுற்றி காமிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்குன்னு அது அவனோட ஃபியான்சி ஆக போகுது என்ன? ஆமாம் மச்சான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்டா. அந்த பொண்ணும் சிரித்து பீசுது. இது மனசில் எல்லாமே இருக்கும். டே அது அவளுக்கு தெரியுமா? டே போடா இவனே, ஒருத்தன் பார்ட்டி கூப்பிட்றான், அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் வரானா லவ் இல்லாமேடா. போடா பாரு பார்க்கவே பக்கவாக இருக்கு. என்ன பொண்ணு தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு. பட் ஓகே அவளுக்கு பிடிச்சிருக்கு போலடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க்ஸ் சொல்லவே எங்கள் ஜிம்முனுக்கு ரொம்ப அப்படி எரியுது ஏன்னே தெரியல. எங்கள் தியா வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்கு வேறு வந்திருந்துருக்கானுங்க இல்லையா. ஸோ பார்த்து முகம் பேசின பேச்சு எல்லாமே ஞாபகம் வந்து திரும்ப அப்படியே நல்லா பேசிகிட்ருக்கானுங்க. இங்கே அப்படியே தியா வந்து மாமா என்ன வாங்க உட்காருங்க. வர அப்புறம்ண்ணா என்ன இது ரெடி பண்ணலையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு ஆரம்பிக்கவே இங்கே வந்து அப்படியே ஆரம் வந்து டே நீங்கள் வழக்கம் போல் ஆடாதீங்க. அவனோட ஃபியான்சி வர வந்துட்டுருக்கு, உன்னோட ஒய்ஃப் வர வந்திருக்கு, அதனால் அமைக்க வாசிங்க. ஜஸ்ட் பார்ட்டி லைட்டாக மட்டும்தானே எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவி அது மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் வழக்கம் போலன்ற மாதிரி கிடையாது. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் சொல்லவே யார் அவன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிவன் வந்து ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி புருவத்தெலாம் ரைஸ் பண்ண மாதிரி அப்படியே கேட்டுட்ருக்காரு. இங்கே ஆரம் அடுங்கடா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவே இதோ பாருங்க நான் நானாக இருக்கணுன்றதுக்காக தான் வரேன், எல்லாம் வரமாட்டேன்னு தெரியும்ல. என்னடா அவன் இப்படி பேசிகிட்ருக்கான்? இங்கே பாருங்கள் நான் அங்கே பேசிகிட்ருக்கேன். ஐயா என்கிட்ட பேசுங்க. டே இதாக சொல்லுங்கடா, ஜங்குக்கு வர சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். ஐயா என்கிட்ட பார்த்து பேசுங்க. மச்சான் இவன் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே ஜிம்னு வந்து அப்படியே எல்லாரையும் அப்படியே புருவத்தை ரைஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எல்லோரும் அப்படியே ஒரு கேஸாக அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுட்ருக்கானுங்க. அங்கே ஸ்கிப் கவுண்டிங்க்கான ஷீட் எல்லாமே இருந்துகிட்ருக்கு போல இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஷீட்டாக அப்படியே கவுண்ட் பண்ணி அங்கே உள்ளே போட்டுட்ருக்கானுங்க. என்ன ரெடி பண்ணிட்டீங்களா? அடங்க மாட்டேன் போலடா, எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து இருக்குது. அதாவது அந்த ரவுண்ட் டேபிள் ஓகேங்களா, அது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் டேபிள். அந்த ரவுண்ட் டேபிளை வந்து சிட்டிங் வந்து கீழே உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த கேஸ் வந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அப்படியே கீழே வந்திருப்பீங்க. இது ஜங்குக் இது உங்ககிட்ட சொல்லிட்டு தான்டா போனேன், என்னடா பண்ணுறீங்க? எனக்கு தெரியாடா, எதாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான் பாரு, அவங்ககிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லவே எங்கள் ஜிமின்கிட்ட வந்து டே மச்சான் என் வாழ்க்கையில் ஏன்டா மண்ணாலிக்கு போடுறேன், சும்மா மூடிட்டேறேன்டா இந்த ஒரு தடவை மட்டும் அப்படியே ஜிம்னு முறைக்கிறான். ஜிம்னு ப்ளீஸ்டா கொஞ்சமாவதுடா மட்டும் போண்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா. முடியாது
உட்கார். உன்னோட ஃபியான்சி அவங்களையும் உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்படியே மறைச்ச மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருப்பாரா. நீங்கள் வந்து அங்கே ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஒயின் கீழே உட்கார். இல்லை உட்காருங்க ஒயின். இங்கே காப்பிருக்கு பாருங்கள், இங்கே ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவே நீங்கள் வந்து அப்படியே உட்காரலான்னு வருவீங்களா, கரெக்டாக அப்படியே காலிங் பில் ப்ரெஸ் ஆகிற மாதிரி சத்தம் கேட்கும். யாரா, வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு 5 பொண்ணுங்கக்கிட்டே வந்திருக்கோம். பார்க்குறானுங்க, டே இவன் ஏதோ கொலை வெளில இருக்கான்டா பாரு, இவங்களாம் எதுக்கூட இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இவன் எல்லாமே அப்படியே முழிச்சிட்ருக்கானுங்க. கரெக்டாக வந்து அவன் பேரில் வந்து அப்படியே உட்காந்துக்குதுங்க. என்ன ஒரு எதுக்கு என்னை கூப்பிடவே இல்லை, கடைசி நேரத்தில் பிளான் கேன்சல்லாம் சொல்லிட்டேன், ஒரே மூட் ஆஃப் தெரியுமா. ஏதோ ஜிம்மன் தான் ரொம்ப பேசி திரும்ப பிளான்லாம் கன்சிடர் பண்ண வச்சானமே, தேங்க்யூ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வழிஞ்சிக்கிட்டு அப்படியே அங்கங்கே போய் உட்காந்துட்ருக்குதுங்க. ஷோ நிம்மதியாக இருக்க விடுறானா பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. சேம் டைம் வந்து எல்லாரையுமே பார்க்குறீங்க, பரவாயில்லப்பா நம்ம மட்டும் அப்படி இல்லை எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா ஸ்டார்ட் பண்ணலாமா மச்சி, இல்லைடா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கவே இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. டீச்சர்மேன் ஸ்கிப் கவுண்டிங் கரெக்டாக யாருக்கு மட்டும் வரவே கூடாது, புரியுதா? பார்த்துக்கலாம் மச்சி, பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷீட் வந்து பிச்சு 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 இப்படி போட்டிருப்பீங்க இல்லையா, அது ஒரு கண்ணாடி குடுவுக்குள்ளே போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸ்கிப் கவுண்டிங் வந்து 5ல் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி, அதாவது 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூத் ஆர் டேர் இது ரெண்டுத்தில் ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை ட்ரூத் டேருன்னு கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறது நீ கேட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸும் வைப்பாங்க. ரூல் வந்து அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அப்படி தான். இப்போ வந்து 2 டீமாக பிரிஞ்சுப்பாங்க. இங்கே ஜிம்மினோட டீமு, இங்கே வந்து ஜங்குக்கோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கோம். இங்கே அப்படியே நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஜிம்மினோட டீம் வந்து ஜங்குக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுறப்ப யார்கிட்ட வந்து 5, 10, 15, 20, 25 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்கோ அவங்க வந்து தானாகவே எந்திரிச்சு நிற்கணும், சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஜங்குக்கு கிடச்சிருக்கு, சேம் டைம் ஷுகாவுக்கு கிடச்சிருக்கு, அப்புறம் 2 பொண்ணுங்களுக்கு கிடச்சிருக்கு போல இருக்குது. டே மச்சான் ஏதாவது பார்த்து செய்டா, மாட்டிட்டாளா இல்லை தியா அந்த பேக் கொடு மச்சான், வழக்கம் போல் எதையோ தூக்கிட்டு வந்துட்டான்டா. ஷோ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கு, அந்த விக்கில் வந்துட்டு நிறைய அந்த வடிவேல் வந்து ஜடை பின்னி போட்டிருப்பான் இல்லையா ஒரு படத்தில், அதே மாதிரி தொங்குற மாதிரி இருக்குது. அது ஷுகாவுக்கு. டீ ஏன்டா அப்படி பண்ணுற, டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொல்லிகிட்ருக்கானுங்க. ஒரு மாதிரி ஷுகாவுக்கு வெக்கமாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் தியா விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கு. என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கு ஷுகா ஆடவே. டே நீ ரேப் ஆடுவல்லடா, அதேமாதிரி கற்றுக்கிட்டே டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டுருக்காரு. டே வானாடா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் விடவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்கான். ஏங்க அப்படியே வந்து ஜங்குக்கு என்னடா வச்சுருக்கேன், ஏதோ வச்சுருப்பே எடு அப்படின்னு சொல்லவே, உனக்கு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணுங்க அப்படியே கூப்பிட்டுட்டு இதில் 2 கல்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்பவும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே குடிச்சிட்டு போயிட்டு அப்படியே உட்காந்துக்குதுங்க. லைட்டாக தலையெல்லாம் தடுமாறுது, பட் ஆனால் அப்படியே உட்காந்துட்டு இருக்குதுங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து, மச்சான் உனக்கு இப்போ என்ன தெரியுமா, நீ போயிட்டு வெஜ் சுஷி, சிக்கன் சுஷி, ஸ்டியூ, ராமன், அப்புறம் வேற என்னடா மச்சான் போதும்டா, எதுக்குடா டேய் அவன் ஸ்பெஷலிஸ்ட்டா, ப்ரான் ஃப்ரை, பாபிக்யூ, நூடுல் எல்லாமே பண்ணிவிட்டேன். போட மச்சான், போட 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 மச்சான், நான் தான் டீம் லீடர், பெருசாக என்ன பண்ணுவீங்க, போய் பண்ணு மச்சான். டீ யாழ் இருக்குடா பக்கத்தில் ஃபன் பண்ண வந்த, என்னடா போடா போ மச்சான் போடான்ட்டேன் அப்படின்னு சொல்லவே எங்கள் ஜிமின் வந்து சொல்ல ஒரு மாதிரி இங்கே வந்து கெஞ்சே கேட்டுட்ருக்காரு ஜங்குக்கு. ஆனால் விடவே இல்லைங்க ஜிமின், நீ வந்து அவள் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காகவே வெறுப்பேற்றி இப்போ என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு நீ சம அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். மிச்சம் இருக்கிறது அதாவது ஜங்குக்கு போயிட்டார், மற்ற பேர்லாம் வந்து டீமில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களோட டேன்,
ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, அதில் எடுக்கிறாங்க. ஜிம்மோட நேம் வரல. ஆரம்புக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. உங்ககிட்ட எந்த திங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்கள் சைடில் இருக்கிறவங்ககிட்ட. அதாவது அவங்கள சும்மா பாட்டு பாட சொல்கிறது, ஆட சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜிமின் கிட்ட டேர்னிங் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி அந்த ஃபைலில் வந்து ஸ்கிப் ஆகிற அந்த கவுண்ட்ஸ் எதுவுமே வரவே இல்லை. என்னடா இவளுக்கு எதுவுமே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. 3 ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. இங்கே முக்கால்வாசி டிஷ்ஷஸ்லாம் வந்து எங்கள் ஜங்குக்குமே பண்ணி முடிச்சிட்டாரு. இங்கே வந்து தியாவுக்கு வந்து 55 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ அவளுக்கு 55 வந்தோடனே மாட்டினாடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து வந்துட்டாரு. நீ வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறா. பட் ஆனால் நீ பண்ணி ஆகணும்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போ, நீ பண்ணு போ, நான் பார்த்துக்குறேன், அடுத்த இது வந்துச்சுன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்முனுமே சொல்லியிருப்பார். டர்னிங் இப்படி மாற்றி 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 வரவே இப்போது உங்களுடைய டர்ன். இங்கே தியா போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டா. ஜங்குக்கு வந்து முக்கால்வாசி முடிச்சிட்டாருன்னு சொன்னா இல்லையா? இப்போ தியா போனதும் தியாவுக்கு எதை எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையா? ஸோ எல்லா திங்ஸுமே ஒன்று ஒன்று எடுத்து அப்படியே வச்சிட்ருக்கோங்க. ஜங்குக்கு வந்து பாத்திரம் எதுவுமே கொடுக்காதா? தியா ஒழுங்காக இதை கொடு. ஜங்கு தள்ளுங்க, நான் சீக்கிரமாக பண்ணிட்டு போகணும். எங்கே போகிற? நீ இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனில் தான் இருக்கணும். இங்கே என்ன, நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் தியா எதுவுமே கேட்க மாட்டா. அவன் மட்டும் எடுத்து சமைச்சிட்ருப்பாளா? இங்கே ஜங்கு கோவம் வந்துருச்சு. என்னடி திமுறா, என்ன சொல்லி கொடுத்து அனுப்பிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாகவே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒயின் கூட அங்கே இருக்க முடியலன்ற கடுப்பில் வந்து இங்கே தியா கிட்டே எல்லா கோவத்தையும் காமிச்சிட்டே இருக்காரு. தியாவும் வந்து கடுப்பில் பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போயிட்டே இருந்திருக்குமா, திடீர்னு சமைக்க சொல்லி நீ வந்து சமைக்கிறன்றதுக்காக நானும் உன் கூட வந்து சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிகிட்டு இருந்திருப்பா. ரெண்டும் சண்டை போட்டுகிட்டே இருக்குதுங்க. திடீர்னு பார்த்தா எங்கள் மாவை அள்ளி வந்து ஜங்கு கூட மூஞ்சில் பூசுது. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே தண்ணியை பிடிச்சி அப்படியே மூஞ்சில் ஊற்றுறாரு. 2 பேரும் சண்டை போட்டுக்குதுங்க. ஒரு மாதிரி இங்கே முடியை பிடிச்சி ஆட்டாத குறை தான். பட் ஆனால் ஃபிசிக்கலாக அடிச்சிக்கல. பட் ஆனால் அதையும் இதையும் தூக்கி வீசிக்கிறது. இந்த கிச்சனே 2 ஆகுதுங்க. இங்கே இப்போ உங்களோட டர்ன் வந்துடுச்சு. மாட்டினியா? இதே தான், இதுக்கு தாண்டி வெயிட் பண்ண. அப்புறம் என்ன சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கீங்களா? இல்லை சொல்லுங்கள், ஏதோ பிளான் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லவே அங்கே முக்கால்வாசி அவன் அப்படியே டயரில் குடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த ட்ரூத் ஆர் டேரில் வந்து குடிச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கெலாம் முடியலப்பா, நான் எந்திரிச்சு போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கவே இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஒரு 2 பொண்ணு இருந்துகிட்ருக்கு. அங்கே வந்து ஆரம் இருந்துகிட்ருக்காரு. டேய் விட்டுடா, அடங்க காயம், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இந்த சாரி கட்டு. இந்த சாரி கட்ட முடியாது. இதெல்லாம் நான் எது கட்டணும்? இதை பார், நான் சொல்கிறது நீ கேட்கணும், அதான ரூல். என்ன டீ என்னடா பண்ணுற? உனக்கு ஆள் இருக்குடா ஆல்ரெடி. ரூல் இஸ் அ ரூல். என்னடி கட்டுறியா இல்லை என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சாரி கட்டு இல்லை இந்த பாட்டிலை ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, பாட்டில் தானே, நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்கி கடன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க நீங்கள். ஆக்சுவலாக அந்த சாரீ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவர் தான் வந்து எப்போது வந்தாருனாலே இவனுங்களுக்கு இப்படி காஸ்டியூம் போட வைக்கணும், அப்படி காஸ்டியூம் போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட வச்சு ஒரு ஃபன் பண்ணி நல்லா சிரிச்சிட்ருப்பார். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரா. இந்த மாதிரி பார்ட்டி ஃபன்னுன்னு வரும்போது நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸை ஒரு ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு வர்றது தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அந்த சாரியை கட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஸோ அந்த சாரியை கட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே சொல்லுவார். பட் ஆனால் அப்போது நீங்கள் அந்த சாரியை கட்டாமல் அந்த பாட்டில் ஃபுல்லாகவே முடிச்சிருப்பீங்க. இப்போ தான் ஜங்குக்கு வந்து என்னடா சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாரா. நீங்கள் அந்த பாட்டில் ஃபுல்லாக அப்படியே குடிச்சிட்ருப்பீங்க. கரெக்டாக வந்து பிடுங்குவார். என்ன ஜங்கு எதுக்கு பிடுங்குறீங்க? என்ன டீச்சமன் உனக்கு கருவி இருக்கா? என்னடா அவளே குடிக்கிறா. டீ பைத்தியக்காரத்தனமாக எதுக்குடா போடா, உங்களெலாம் நம்பி ஷோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். என்ன ஜங்கு என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு ஜங்கு, உங்கள் மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி மாவாக இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை ஃபுல்லாக அப்படியே நீங்கள் தட்டி தட்டி விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு குடிக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலையுது, இந்த இடம் ஃபுல்லாக கலையுது. இங்கே தியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஜியாக இருந்துகிட்ருப்பாளா, மேலே தண்ணி ஊற்றி ஊற்றி அடித்ததாக இருக்கட்டும், இங்கே வந்து முட்டையெல்லாம் தூக்கி அடிச்சிருப்பாரு ஜங்குக்கு. அதனால் ஒரு ரூமில் போயிட்டு அவன் மாட்ட போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரூமுக்கு போயிருப்பா. இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு சுத்தமாக முடியல, நிற்கவே முடியல, அந்தளவுக்கு குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆடிட்டுருப்பீங்க. ஆனால் எங்கள் ஜிம்மில் உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை. உட்காரு அப்படின்னு சொல்லுவார். இங்கே ஜங்குக்கு கோவம், என்னடா பேசுகிற, மூடிட்டு உட்கார், பாரு என்ன பாரு, முடிஞ்சிச்சல, அதான் பண்ணிட்டால. டேய் மச்சான், அவள் ஒரு டார் இல்லைடா, 1க்கு 3 டார் பண்ணுறேன்றக்கா. உட்கார், நீனு தான் கோயினுக்காக நான் பண்ணுறேன்டா. ஓ அப்படி வர இவளுக்கு என்ன கொடுக்கலாம். சரி மச்சான், இந்த பாட்டில் நீ முடிச்சிடுறேன். டி என்ன விளாட்றியா? என்ன மச்சான், இது உனக்கு பிடிக்குமேடா, குடி 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 குடி. ஏன்னா லைட்டாக எங்கள் ஜிம்னிமே லைட்டாக குடிச்சிருப்பாரு. ஏன்னா அவரோட டேர்னுமே வந்திருக்கும். இதை இப்படி குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சேம் டைம் டான்ஸும் ஆட வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அந்தளவுக்கு வரவே வராது, ஏதோ 1-2 தான் வரும், என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிருப்பார். சேம் டைம் ஒரு பாட்டு பாடிருப்பார். கொஞ்சம் அவர் லிப்லலாம் லிப்ஸ்டிக்லாம் பூசி விட்டு இந்த புருவெல்லாம் வரைஞ்சி விட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவர் மூஞ்சியுமே கண்ட்ராவியாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கிறாரு. பாட்டில் எடுத்து குடிச்சிட்டாரு. இங்கே இன்னும் ஒரு டேர் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்குது. என்ன மச்சான், அவரோட டேர் ஃபுல்லாக நீ பண்ணுற, நீ மட்டை. ஜங்குக்கு ஃபுல் ஃப்ளாட் அப்படியே படுத்துட்டாரு. நீங்கள் மட்டும்தான் அங்கே பேலன்ஸ் இருக்கிறது. இன்னும் ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. என்ன ஜிம்மன், இங்கே ஷுகாவோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கேட்டுட்டு தள்ளாடி அப்படியே அதுவுமே போயிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன தான் நீங்கள் குடிச்சிருந்தாலுமே கூட உங்களுக்கு லைட்டாக என்னென்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துட்ருக்கோமா என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் ஜங்குக்கு வந்து சாரிண்ணே, நான் டோட்டலாக வேறு மாதிரி நினச்சி கூப்பிட்டு வந்தேன். இது வந்து பிளட்டி ராஸ்கல் இருக்கான்ல, அவனால தான். சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி கெஞ்சிட்ருக்காரு. ஜோக்கு ஜோக், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாலைன்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்குங்க. எங்கள் ஜம்மனுக்கு வருது பாரு கோவம். கடற்கடன் டக்குன்னு அப்படியே உங்கள் கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. டே மோட்டா போயில, அதான் முடிஞ்சிச்சு, அதான் போடா. யார் சொன்னா? உன் சைடில் அவள் மட்டும் உட்காந்துட்ருக்கா, என் சைடில் நான் உட்காந்துட்ருக்கேன். நீ எப்போ ஃப்ளாட்டாகி படுத்துட்டேன், நீ நீ அவுட்டு, தோத்துட்ட, போடா. ஏய் என்ன அதனால் அவனுக்கு அப்படின்றீங்க. எங்கள் ஜீவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அதனால் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த லிப் வந்து ஒரு மாதிரி குழைய பேசுது. சேம் டைம் ஸ்டடியாக இருக்கிற மாதிரி ஒரு இது உங்களுக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸ்டன்னாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அழகாக இருக்கீங்க, நம்பர் எடுத்துக்கோ. கைவிட்டு எடுக்கிறீங்க. ஆனால் அது வந்து அந்த ஸ்கிப் ஆகிற நம்பர் கிடையாது, அந்த ஃபைலில் வர நம்பர் கிடையாது. 22, 23 அந்த மாதிரி சம்திங் நம்பர் வந்திருக்கு போல இருக்குது. எனக்கு இல்லை, நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே அந்த பவுல் நீட்டுறீங்க. அவர் எடுக்கிறாரு. மாட்டினியா? என் நம்பர் 95. நான் சொல்கிறேன், நீ கேட்கணும், சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரோடைய பிச்சு போட்டு உங்களை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படி மேலே எந்திரிச்சிட்டு தள்ளாடி தான் போகிறீங்க. என்னடி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே அவருமே வராரு. நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு பேப்பர், 2 பேப்பர் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீ நல்லா தாளிக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன், புரியுது. எல்லாம் சைன் போட, இது தான் ஒன்று, எதுவும் பெருசாக பண்ண தோணவே இல்லை. சைன் மட்டும் போடு. என்னது இது? நீ சைன் போட. என்னது ஆட்டோகிராஃபா அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் அவருமே சைன் போட்டுடுறாரு. இங்கே போடு, அங்கே போடு, அங்கே போடுன்னு ஒரு 3 சைன் கிட்டே வாங்கியிருப்பீங்க. அவருமே கண்ணை மட்டும் போட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஓகேவா? குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஏ நிறுத்துடி அண்ணா, அண்ணாடி அப்பா, அங்கடி தாலி எங்கடி கழட்டி போட்டால? ஓகே, நீ என் பொண்டாட்டி தெரியுங்களா? இது என் பொண்டாட்டியா? ஓ, உன் பொண்டாட்டியா? இப்போது சைன் எதுக்கு போட்டு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லவே அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கண்ணை சுருக்கி அப்படியே குறுக்கி பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஐயோ சாச்சு உனக்கு எனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. சொன்னோடனே ஒரு சமக்கம் வந்துச்சு. அந்த பேப்பர் அப்படியே பிடுங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. செல்லாது சைன் போட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு ஜங்குக்கிட்ட என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. எங்கள் ஜிம்மனுக்கு அப்படியே கோவம் வந்துச்சு. வேகமாக வருவாரா? வந்த வேகத்துக்கு அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டாரு. பட் ஆனால் தூக்கின வேகத்துக்கு தொம்முன்னு 2 பேருமே சேர்ந்த மாதிரி விழுறீங்க. விழுந்தது என்னமோ அங்கே வந்து ஷுகா, ஜின்னு, ஜெகோப் எல்லோரும் அங்கே தான் படுத்துட்டு இருந்துருப்பாங்களா. தொம்முன்னு 2 பேருமே சேர்ந்த மாதிரி விழுந்ததும் என் புத்திர பார்க்கவே போச்சுடா, கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெய்கோப்பும் ஜின்னும் அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பானுங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு என்னடா என்ன எடுத்துட்டா தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை இன்னும் நீங்கள் விடவே இல்லை. இவருக்கு கோபம், அந்த பேப்பரை பிடிச்சி பிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்கல்ல. இப்போ கூட பாசத்துலலாம் கிடையாது, தப்பிச்சு போயிடுவீங்கல்ல. உங்களை இப்போ நான் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அந்த பேப்பரை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் அப்படியே விலகி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் போய் ஜங்குக்கோட ப்ரப்போசல் நான் வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன், நான் வந்து ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் முன்னாடி போக அவர் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து பதறாரு. ஜிமின் வந்து உங்களை ஏதோ பண்ணிட போகிறான், அடிச்சிட போகிறான், சம்திங் ஏதோ நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விட்றா அவளை விட்றா, ஏன்டா அவளை டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி முனறிக்கிட்டே திட்டிக்கிட்டே அவருமே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அவர் வந்து நீங்கள் போன ரூமுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து தியாவோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவர் போயிருப்பார். தியா வந்து எல்லோரும் கீழே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் மாவாக இருந்திருக்குமா லாக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அவள் மட்டும் பாத்ரூம் போயிருப்பா. மாட்டினியா அவளை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெளிவாக லாக்லாம் போட்டு உள்ள போயிருப்பாரா. இங்கே கரெக்டாக தியா வர குளிச்சுட்டு வந்திருப்பா. வாயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ ஜங்குக்கு நான் தியா என்ன தியாவா? இல்லை வாயன்டா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபார்வர்டாக வராரு. எங்கே நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா. நீங்கள் போனதும் அப்படி தடுக்கிட்டு அப்படி கீழே விழுவீங்க. கரெக்டாக அவர் வந்து மாட்டினியா அண்ணாடி எங்கே போகிறேன்னு சொன்னேன், இதோ பாரு நான் ஜங்குக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், விட்டுடா தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் எந்திருப்பீங்களா? டக்குன்னு அப்படியே உங்கள் கையை ஒடிச்சிட்டாரு. என்னடா எங்கடி போகிற? நான் எங்கே போனேன் உனக்குண்ணா? எனக்குண்ணா? என்னடி ட்ரெஸ்ஸு? இது எனக்காக ஆசையாக ஜங்குக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ். கரெக்டு கரெக்டுன்னு நோவே சான்சல் தல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு நீங்கள் போங்களா. திரும்ப அப்படியே அவர் அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு, ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்காரு. பேக்கில் திரும்பி கூட பார்க்காம அப்படியே உங்கள் கையை திரும்ப பிடிச்சி அப்படி ஒரு இழுத்த ஃபோர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் விழுறீங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்களும் லைட்டாக தெளிவில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, என்ன நடக்குது எது நடக்குதுலாம் புரியுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன தான் பெட்டில் விழுந்திருந்தாலுமே கூட அறிவில் உனக்கு நான் சொல்கிறேன்ல, சும்மா உன்னோட ஃப்ரெண்டோட ஃபியான்ஸி ஆக போகிறேன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே எந்திரிக்கி. என்னடி என் பொண்டாட்டிகிட்ட மறந்துட்டியா? எதை? நான் பொண்டாட்டியா? இவன் வர காமெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்திருப்பீங்களா. நீங்கள் திரும்ப ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. அப்படியே மேலே அப்படியே தும்முன்னு பாஞ்சிருப்பார். என்னடி என்ன அவன் மேலே ஈர்ப்பு ரொம்ப இழுக்குதோ? ஆமாம், அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு இழுக்குது. உனக்கு என்ன வந்துச்சு? அதான் உன்னால் எதுவுமே முடியலல்ல, இதுக்கும் நீ தான் லாய்க்கலையே, அதனால தான் நான் அவன்கிட்ட போய் என்னடி
கொழுப்பா? நான் சொன்னேன் நீ உனக்கு குழந்தை வேணும்னா பெற்றுக்கலான்னு. எது குழந்த பெற்றுக்குவா? இப்படி பாரு, என்னை டென்ஷன் பண்ணாமல் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தள்ளுறீங்க. அவர் இப்போ உங்களை வந்து உங்கள் மேலே அவர் வந்து ஓவர் ஆகிட்டுருக்காரு. உங்கள் கால் ரெண்டும் லாக் ஆகிருக்கு, உங்கள் கை ரெண்டுத்தையும் பின் பண்ணிட்டார். தள்ளுறியா? என்னுடைய இது ட்ரெஸ்ஸு இந்த பக்கம் கையை காணோம், அந்த பக்கம் கையை காணோம், இங்கே மொத்தமாக காலே காணோம். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ள ட்ரை பண்ணிங்க, முடியலை. அவர் உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. என்னடி டிவோர்ஸ் பண்ணிட்டியா? இந்த பேப்பர் இருந்தால் தானடி பண்ணுவேன், பிச்சை போட்டா? இந்த பாரு, எந்திரி, மரியாதை எந்திரி, உன்னை நான் அடித்து சாவு அடிச்சிட சொல்லிட்டேன் உன்னை அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. பட் ஆனால் விடவே இல்லை அவர். இந்த பார், உனக்கு டிவோர்ஸ் தான் கொடுக்க முடியாது. குழந்தை பெற்றுக்கணுமா? வா பெற்றுக்கலாம். எனக்கு அப்படிலாம் வேணாம். அப்புறம் எப்படி வேணும்? எப்படி வேணும்? அப்படி வேணும். அதான் உன்னால் முடியலையடா, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. என்னன்னு கேட்குறேன். பார், என்ன சோதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப போகிறீங்க. டக்குன்னு திரும்ப அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு, உனக்கு என்ன அப்படி தானே வேணும்? பெற்றுக்கலாம். என்ன புரியலையா? காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு அவரோட ஷர்ட்டை ஒரு பாட்டுன்னு அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குங்க. நீ தானே கேட்ட? போ. இல்லை, நான் கேட்டேன்னா அதுக்குன்னு இப்போ கேட்கல, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போய் நீ தான் கேட்ட, போ. எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு, போ. எனக்கு போன்னு சொன்னேன். போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை அப்படி தட்டிக்கிட்டே பின்னாடி இப்படி பேக்கோட உங்களை தள்ளிட்டு இப்படி வந்துட்டுருக்காரு. நீங்கள் தொம்மன் இப்படி பெட்டில் உட்காடுறீங்க. என்னடி ட்ரெஸ் அது, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாரு. அவரோட சாரீ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பார் இல்லையா, அந்த சாரீ வந்து கீழே தானே இருந்திருக்கும். கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சாரீ இப்படியே போய் எடுக்க போகிறா. அந்த சாரீ பிரிஞ்சு கிடக்குதுங்க. குளிராடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அந்த சுகாவும் ஜின்னும் வந்து போத்திட்டு இருந்திருப்பாங்க. இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ அப்படியே பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வர்றாரு. இழுத்தாங்க அப்படியே சுகாவும் கூடவே வர்ற மாதிரி இருக்குது. ஐயோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவை உருட்டி விட்டுட்டு இங்கே ஜிம்மன் அந்த சாரீ அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை போடு. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. போட மாட்டா? சரி, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சபடி இழுத்ததும் கையோடு வந்துடுச்சு. மேலே ஸ்டாப்ஸு, கீழே வந்து நீங்கள் ஒரு பாட்டம் வேறு போட்டிருக்கீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் குடித்தது எல்லாமே அப்படி தெரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு. டக்கு 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 டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா நீ தானே கேட்டா? வேணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் கேஷுவலாக வந்து அந்த ட்ரெஸ் அப்படியே பிடிச்சி இப்படி பிச்சிருப்பார். ஆனால் பாதி ட்ரெஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அதில் எடுக்கிறாரு. கை விடு. என்ன டைப்பில் அடிக்குது, தெரிஞ்சிட்டியா? எனக்கும் ஓகே ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. என்ன பண்ணுற? தள்ளு. எதிரி தள்ளுற? நீ கேட்டதா? இது நான் சரிப்பட்டு வர மாட்டேன், சரிப்பட்டு வர மாட்டேன். எத்தனை தடவை நீ சொல்லியிருப்பா சரிப்பட்டு வருவோன்னா வரலன்னு. இப்போ காமிக்கிறேன்னு. இது பாரு ஜமன், தள்ளு, மரியாதை தள்ளு. நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் தோணலை, யாருக்கிட்டையும் தோணலை அப்படின்னு. ஆமாம் சொன்னேன், ஆனால் உன்கிட்ட எனக்கு அப்படி தோன்ற மாதிரி இல்லையே. ஏதோ இழுக்குது. என்ன தள்ளுடி, உண்மையாக சொல்கிறேன். ரீசெண்ட் டேஸாக எனக்கு உன்கிட்ட வரணும்னு தோணுது. இது ஏதோ கூட தோணுச்சு, பட் நீ தான் எனக்கு வரல தோணலன்னு
என் மண்டைக்கிட்ட சொல்லி சொல்லி அதே மாதிரி நினச்சேன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி எல்லாம் நடக்கும். ஜிம்மன் இதே பயப்படுற, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லாங் ப்ரெஸ்ஸு ரைட் சைடில் திரும்பி இப்போ வந்து ப்ரீஸ் அப்படியே பறக்குது. ஜிமன் என்ன இரு வெயிட் பண்ணு, ஃபுல்லாக முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்ல. அப்புறம் நான் நல்லா பண்ணேன், அதையும் சொல்கிறேன். என்னால் முடியாதுனால முடியாதானே பாரு, எந்திரிக்க முடியலன்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கங்கங்க அவரோட கை அப்படியே ப்ளே ஆகுது. கை வைக்கிற இடம்லாம் அவங்களுக்கு அப்படியே சேர்ந்து போகுது. அப்படியே பாரு பாரு, இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன 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 என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபுல்லாக அங்கே அப்படி கேஸு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் பேர் பண்ணவே முடியல. அவருடைய பிடிச்சி தள்ளுறீங்க, மூச்சு வாங்குது உங்களுக்கு. என்னடி முடியல என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. இல்லை அப்படியே உங்கள் கையை அப்படியே லாக் பண்ணிட்டு, ஏன்னா தள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டே விட மாட்டீங்க. டக்குனு உங்கள் கையை அப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டீப் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஒயில்டாக போகுது. எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒயில்டாக அப்படியே உங்களை ஸ்ட்ராங் அப்படியே முத்த கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஃபைனலாக உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடியுது. அவர் வந்து இன்டிமேட்டாக இருக்கும்போது ரெடி சர்டிஃபிகேட் ஆனியா சர்டிஃபிகேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி பெயினாக வர இருக்கா, நீங்கள் அவரோட செஸ்ட்டில் போட்டு அடின்னு சொல்லிட்டு செம்ம அடியாக அடிச்சிருப்பீங்க. ரெடி பத்தலையோ வலிக்குது எனக்கு கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துடிக்கீங்க. பட் அப்போ தான் ஃபோர்ஸாக போயிருக்கும். என்னடா பண்ணுறேன், முடியல ஓகே உன்னால் முடியும், நான் நம்புகிறேன், ப்ளீஸ் விட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறப்பாரு. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அப்படி இந்த சைடில் இங்கே தியாவையும் ஜங்குக்கும் இங்கே வந்து ரூமில் இருந்திருப்பாங்க இல்லையா, இங்கே ஜங்குக்கு வந்து ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருக்காரு. தியா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு. பட் ஆனால் இங்கே வந்து நான் தியான்னு சொல்லுவா, பட் ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். என்னாச்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே தியாவோட அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சிக்குது. ஆல்ரெடி ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், தியாவுக்கு ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கூட பயஸ் தான் தியா. ஸோ கையை பிடிக்கவே ஹார்ட் பீட்லாம் அப்படி ரைஸ் ஆகுது. அப்படியே கண்ணா பின்னான்னு துடிக்குதுங்க. முடியவே இல்லை, ஒரு இடத்துல நிற்க கூட முடியல. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விளக்கிட்டு போகலான்னு பார்த்தாலும் இல்லை, கை அப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண வரா. டக்குன்னு இங்கே தியா வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால் டக்குன்னு வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணுவாளா. என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்பாரு. டக்குன்னு இங்கே தியா வந்து லவ் யூ ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இங்கே தியா வந்து அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஜங்குக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போவாளா. டக்குன்னு இங்கே ஜங்குக்கு அப்படியே கைப்பிடிச்சி அப்படியே இருக்கிறாரு. ஜங்கு நீங்கள் தெளிவால காலையில் பேசிக்கலாம், கைவிடுங்க. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வேலைக்கு விட ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் ஆல்ரெடி குடிச்சிட்ருக்கிறதால அவருக்கு ஒன்றுமே புரியல. அங்கங்கே அவரோட கை அப்படியே ப்ளே ஆகுது. இங்கே தியாவும் எதுவும் மறுப்பு சொல்லவே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே தியாவுக்கு. ஸோ இங்கே தியா வந்து ஃபார்வர்டாக அவ்வளோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. கதறா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு கொஞ்சமாக ரொம்ப ஒரு மாதிரி அதில் மூழ்கின மாதிரி ஆகிட்டாரா. ஸோ ஃபார்வர்டாக பண்ண அவருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது.
இப்போது ஜங்குக் ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வேண்டாம் 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 என்ன சொன்னாலும் ஜங்குக் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அழறீங்க. இங்கே ஜங்குக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி எங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டில் ரொம்ப அடிச்சிருந்துருப்பீங்க. ஒரு மாதிரி அவரோட ஷோல்டர்லாம் போட்டு அப்படி கீறி கீறி எடுத்துருப்பீங்களா? அந்த பெயினில் லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் உம்ட்டிட்டு பார்க்கவே உங்களோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா தியா. தியா ஜங்குக் முடியல ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற? முடியல முடியல ஜங்குக், ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே ஜங்குக் ஒன்றுமே புரியவே இல்லை, பேக்கப் பண்ணவே இல்லை. இங்கே தியா வந்து போதும் முடியல, நான் உனக்கு தான் ஜங்குக், ப்ளீஸ் விடு, முடியல ப்ளீஸ் ப்ளீஸ், ஆல்ரெடி 2 times முடியல அப்படின்னு சொல்லவே தான் ஆல்ரெடி 2 times நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதே இப்போ தான் அவருக்கு புரியுது. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே வெளில வந்துட்டார். தியா அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்கிறதுக்காக வாயெடுப்பாரா? டக்குன்னு இங்கே தியா அப்படியே ஜங்குக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே ஜங்குக்குடைய நெஞ்சில் வந்து அப்படியே புதைச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறா. இங்கே ஜங்குக்கு வந்து பேக்கப் பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி ஷாக்கில் தான் இருந்துகிட்ருக்காரு. உங்களுடைய செஸ் பாட்டு வந்து அவரோட உடம்புல அப்படியே உரசுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கு கூசுது. என்னடா பண்ணிட்டேன், ஜிம்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட மண்டக்குள்ளால் ஓடிட்டே இருக்குது. தள்ளவும் முடியல, என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. தியா தியா முடியல, வேண்டாம் ஜங்குக் ப்ளீஸ், முடியல போதும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ தியா என்ன பண்ணிட்டா, ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி ஒரு முத்தம் லிப்பில். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. தியா முடியல ப்ளீஸ் ஜங்குக் போதும் முடியல, லவ் ஜங்குக் அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்குக்குடைய செஸ்ஸில் வந்து அப்படியே முத்தை கொடுத்துக்கிட்டு அப்படியே தியா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வெளியே படுத்துட்டா. ஜங்குக்கு தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஜிம்னோட முகத்தில் எப்படா முழிப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே படுத்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி உறுத்துது. இங்கே தியா அப்படியே லைட்டாக தூங்கின உடனே இங்கே ஜங்குக்கு அப்படியே விலைக்கு எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவருடைய பென்னீஸில் வந்து என்ன எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவருடைய இன்னர் பார்ட்டில் வந்து பிளட் இருக்கும். ஸோ தியா வந்து வெர்ஜின் தானே, தியாவாக இருக்கட்டும் ஒயனாக இருக்கட்டும் 2 பேருமே வெர்ஜின் தான். பட் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி இங்கே பார்க்குறாரு. என்னடா பண்ண ஒயனுக்கு ஒயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் அப்படி டவல் கட்டிட்டு வெளில வரலான்னு பார்க்குறாரு. இவனுங்க வர இருக்கானுங்க ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போது கடன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒயனும் இல்லை, ஜிம்னும் இல்லை. எங்க அப்படின்னு பார்த்தா ரூமில் சத்தம் கேட்குது, ஜிம்னும் ஒயனும். இங்கே ஜங்குக்கு என்ன நினச்சிருப்பாருன்னா, இவனுங்க தான் எவனோ போயிட்டு உள்ள ரூமில் இருந்துகிட்ருக்கானுங்க போல இருக்கு, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட யாரோ எவனோ இருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே அங்கேயும் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா வந்து 2 பேர் குறையுது. ஒன்று ஜிம்னு ஒயனு, இன்னொன்று வந்து தயாங் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டார். பார்த்தா இங்கே ஒரு ரூம் ஓப்பனில் இருந்துகிட்ருக்கு. தயாங் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அதோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இங்கே எங்கேயோ சைடில் அப்படியே படுத்துட்ருக்கு. அவ்வளோதான். அப்போது அந்த ரூமில் 2 பேரோட சத்தம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே போகிறாரு. அவன் வந்து ஜமன் வேண்டான்னு சொல்கிறல, போதும் அப்படின்னு சொல்கிற இந்த சத்தம் மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. முடியாது இன்னும் வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோர்ஸாக டே பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே ஜங்குக்கு அதை காதில் கேட்கவே முடியல. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு நினச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா. ஒழுங்காக
தள்ளு அது மாதிரிலாம் சொல்லி திட்டுவாளா. ஸோ இங்கே வந்து ஒயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே தொம்மு 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 தொம்முன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை தட்டுறாரு ஜங்குக்கு. தள்ளு, மரியாதை தள்ளு, முடியல ஜமன், தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளவே திரும்ப அப்படியே கையை பின் பண்ணிட்டேன். என்னடி என்ன நீ தானடி சொன்ன என்னெல்லாம் இதுவும் பண்ண முடியாது, எதுக்கும் லாய்க்கலன்னு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோர்ஸாக போயிட்டே இருக்க. தள்ள முடியல, பைத்தியம் மாதிரி டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது, தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இப்படி இழுக்கிறது கூட முடியல அவங்களால கவர் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ தான் இவருமே நோட் பண்ணுறாரு. யார், எனக்கு என்ன தெரியும், தள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இந்த பெட்ஷீட்லாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு பாத்ரூம் பக்கம் அப்படியே போகலான்னு போகிறீங்க. படு, தள்ள, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அன்னீசியாக, தள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கால் நடக்க முடியல, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரிலாம் ஆகிடுச்சி. தள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. இங்கே வந்து அப்படியே டவல் அப்படியே கட்டிக்கிட்டு இங்கே ஜிம்மு வந்து கதவை திறப்பாரா. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முனை போட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்ருக்காரு. உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி கிடையாது, அவ்வளோ அடி கும்முன்னு கும்மிட்டுருக்காரு. இங்கே ஜிம்முனுமே வாய் திறக்கல. தியாவுக்கு நீ துரோகம் பண்ணுறா எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாளா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே எங்கள் ஜிம்மில் அப்படியே வாயில் லைட்டாக அப்படியே உடச்ச மாதிரி ரத்த வர வந்திருக்கும் போல் இருக்கு. அதை வைப் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிறா, என்ன சிரிக்கிறா, இதுக்கப்புறம் ஒயின் பக்கம் வந்தான்னு தெரிஞ்சுணும் ஐயா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பெட்டை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பெட்டெல்லாம் அப்படியே கலைஞ்சி ட்ரெஸ் அப்படியே பிஞ்சு கடந்திருக்கு. இங்கே ஒரு மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. முடிவு பண்ணிட்டாரு, நம்ம வாழ்ந்தான் அங்கே ஒயின் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாரி அங்கே கிடந்திருக்கோம் இல்லையா, அந்த சாரி நீங்கள் மாற்ற மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, கீழே வந்து கூட ஜங்குக்கு ஜிம்மிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். இப்போ அந்த சாரி வந்து எடுத்து அந்த பாத்ரூம் அப்படியே தட்டிட்டு ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாரு. இங்கே ஜங்கு கூட குரலை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே ஜிம்மில் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வெளில வந்துட்டார். நீங்கள் வந்து சத்தம் எதுவுமே கேட்கலையா, அப்படியே லைட் அப்படியே கதவை திறந்து பார்க்குறீங்க, யாருமே இல்லை. கதவு அப்படியே க்ளோஸில் இருந்துகிட்ருக்குமா. இங்கே வெளில கூப்பிட்டு வந்துட்டு எதுவுமே ஜங்குக்கு பேசவே இல்லை, ஜிம்னுமே பேசவே இல்லை. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துட்ருக்காரு. இதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலுங்க ஜிம்முனுக்கு. இப்போ அப்படியே டான்ஸ்க்கு நீங்கள் இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தியாவுக்கு பார்த்தா லைட் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே திறந்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதுவும் குடிக்கவே இல்லை, நார்மலாக தானே இருந்துகிட்டு பார்த்தா ஜங்குக்கு பக்கத்தில் இல்லை. எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு உட்காடுறீங்க. அங்கங்கே அப்படியே ஜங்குக்குடைய ஹெக்கீஸு ஒரு மாதிரி லைட் அப்படியே சிரிக்கிறாதியா. ஜங்குக்கு என்ன காணோம், எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே காலை தரையில் வைக்க முடியல, அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸே தான் சாரி போட்டுகிட்டு அப்படி நீங்கள் வெளில வரீங்க. பார்த்தா இங்கே ஜங்குக்கு வந்து வெளில உட்காந்துட்டு தலையில் கை வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் போயிட்டு ஜங்குக் தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கையெல்லாம் தட்டி விட்ட மாதிரி ஒரு மாதிரி விலகி நிற்கிறாரு. என்னாச்சு, சாரிண்ணே, புரியல. அது தெரியாமல் தெரியாமல் நான் என்ன பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போது தியா வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்கில் எடுத்து வச்சு நின்றுட்டு தெரியாமல் அது எனக்கு ஓகே எதுவுமே பேசவே இல்லை கடற்கடன்னு சொல்லிட்டு தியா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். அதாவது ஒயினோட வீட்டுக்கு, ஒயினு ஜிம்னோட வீட்டுக்கு அப்படியே போயிட்டா. எதுவுமே பேசவே இல்லை, அடுத்த நிமிஷம் எதுவும் பேசவே இல்லை. தியா மட்டும் கிளம்பிட்டா. இங்கே நீங்கள் வந்து ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு உள்ளே இருந்திருப்பீங்களா. இங்கே ஜங்குக்கு வந்து கதவை தட்டுறாரு. கண்டிப்பாக அது ஜிம்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ஒயின் நீ பரவாயில்ல இப்போ ஜங்குக்கு இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெளிஞ்சு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பீங்களா.
நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. இங்கே ஜிம்மின் வந்து அங்கே தான் இருந்திருப்பார். அவருக்கு எதுவும் தெரியல, இந்த சினாரியோலாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. தெரியாத இருக்கவே வந்து பார்க்குறாரு. பட் நீங்கள் ரூமில் இல்லை. எங்கே போனா? சாரிலாம் மாற்றிருக்கா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. இல்லை, ஜங்குக்குமே கூட இல்லையா, கண்டுபிடிச்சாரு. இவ தான் எங்கே கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா கார் இல்லை. சரி எங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கால் நீங்கள் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கலை. இங்கே ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இல்லை ஜங்குக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாரி என்னால் தான் உனக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லை. இல்லை இல்லை ஒயின், லவ் யூ. நான் லவ் பண்ணுறேன். தெரில, இது இப்போ சொல்லாமல் எனக்கு தெரில. பட் ஆனால் இப்போ சொல்லலான்னா நான் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஜங்குக்கு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து சொல்ல வரீங்க. ஆனால் இல்லை, நீ எதுவுமே சொல்ல வேணாம், உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் நான் வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லணும், நான் அது இப்போ சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு உங்களை வீட்டில் விட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டார். டக்குன்னு கிளம்பிட்டார். உங்களுக்கு புரியல, என்னடா நைட்டு நடந்தது தெரியும், ஜிம்முனுக்கும் எனக்கும் எல்லாமே நடந்துருச்சு. சரி இவனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் எப்படி இவன் லவ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. சரி ஓகே அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே வந்து தியா வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே காலேஜ் கிளம்பி இப்போ தான் வெளில வரா. நீங்கள் உள்ளே போகிறீங்க. தியா, ஏய் ஆ என்னக்கா? என்னடி, என்ன எப்போ வந்த நீ? இல்லைக்கா இப்போ தான் வந்தேன். சரி சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சரிடி பார்த்து போ, டல்லாக இருக்க போல். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இங்கே தியாவுக்கு அப்படியே மனசே இல்லை, ஒரு மாதிரி ஏதோ கஷ்டமாக இருக்குது. அவள் எதுவுமே பேசவே இல்லை, போயிட்டா. இங்கே ஜிம்னு அப்படியே பின்னாடியே வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் வீட்டில் இல்லை, தியாவும் வீட்டில் இல்லை, யாருமே வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. மேலே வராரு. பார்த்தா நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க போல இருக்குது. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகலை, அந்த டயர்ட்னஸோடு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டீங்க. இங்கே தான் இருக்காளா? ஏய் ஒயின், என்னத்த அத்தல்ல புருஷன் இந்தி பாரு. என்ன புருஷனா? யோ நீ என்ன பண்ணுறங்க? ஏண்டி நைட்டு நடந்ததே அதுக்கு ஃபீட்பேக் முடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. பாரு மரியாதை கெட்டுரும் உனக்கு தள்ளு. என்ன மரியாதை கெட்டுருமா? நீ தானே சொன்ன என்னால் எதுவும் பிடுங்க முடியாது, கழட்ட முடியாது. எல்லாத்தையும் கழட்டணும் கரெக்டாக சொல்லு. சீ என்ன பேசுகிற? தள்ளி போ. என்ன பேசுகிறானா? நடந்து தானே பேசுகிறேன். கரெக்டாக கழட்டி மாட்டேனா? அப்புறம் கரெக்டாக எல்லாமே பண்ணணும் போதுன்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆளுக்கு. நீங்கள் இப்படி பார்த்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அந்த ஃபீல் எதுவுமே இல்லை, உங்ககிட்ட வரல. ஏய் என்ன பேசுகிற? ஆமாம் உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீல் வரல. எனக்கு என்னமோ சங்குக்கிட்ட தான் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பாரு என்னை வெறுப்பேற்றுறேன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்காத. அப்படிலாம் இல்லையே, நான் வெறுப்பெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை. சரி ஓகே, நானும் இப்போ உண்மையை சொல்கிறேன். நைட்டு நடந்ததில்லை, அது ஒன்றும் உண்மையில இருக்கிற லவ்வில் இல்லை ஏதோ ஈர்ப்புலையோ வரல வாங்கிட்ட, புரியுதா? தோ நீ சொன்னியே எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னால் முடியுமா முடியாதா கேட்டல, அதுக்காக மட்டும்தாண்டி. மற்றபடி உங்களை கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தோ இந்த மயிரளவு கூட இல்லை. ஒன்று பார்த்து கேவலம் இந்த மாதிரி ஒரு உடம்பை பார்த்தா எனக்கு வரும். என்ன நீ ஏதோ இடுங்கி போனன்னு வைய, சரி பொண்டாட்டி புருஷன் குழந்த வாழலான்னு, உனக்கு என்னடி இவ்வளோ கொழுப்பு? இந்த உடம்பை வச்சுட்டு உனக்கு இந்த அளவு காட்டுடா. காமிச்ச பார்த்தல நைட்டு நான் அவ்வளோ தானே. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க, எதுவுமே பேசவே இல்லை. என்னடி பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னு கேட்குறேன்.
ஆமாம், நைட்டு இதனால் மட்டும்தான் நடந்தது. மேலே எனக்கு ஊரு துளி அளவு கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலைனை பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தவர் அப்படியே உங்கள் ஒருத்தட்டெல்லாம் அப்படி ஸ்குவீஸ் பண்ணி அப்படி கிட்ட வரைக்கும் வருவார். அப்படி எந்திரிச்சிட்டு நம்பிட்டல ஏதாவது நான் பண்ணணும் இல்லை மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அப்படி பண்ணுறதுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்க கிடைக்க தோணல. நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்க லைட்டாக ஸ்மோக் பண்ணி அவருக்கு இன்னும் கோவம் வருது. என்னடி என்ன சிரிக்கிறேன்னு கேட்குறேன். நல்லா சமாளிக்கிறல. சரி ஓகே, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன். நைட்டு நடந்துச்சுல, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு இருந்தது கூட. ரொம்பவே நான் சாட்டிஸ்ஃபை ரொம்பவே. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், வெறுக்கிறேன், ரொம்ப வெறுக்கிறேன். இப்படி ஒருத்தவங்க கூட நான் இருந்தன்றதுக்கு நான் வெறுக்கிறேன். என்ன சொன்ன? ஆம்லன் பாத்தியானா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நான் இப்போ தான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உன் கூட எனக்கு இருக்க பிடிக்கலன்னு நீ என்கிட்ட முன்னாடியே சொன்ன பார்த்தியா? அப்போ கூட நீ ஆம்பளே தெரிஞ்ச. ஆனால் இப்போ தான் எனக்கு என்ன உனக்கு என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆமை போட்டு அப்படி, அதாவது உங்கள் கையை பிடிச்சி அப்படி திருகுன மாதிரி இப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இப்படியே கேட்பாரா. இங்கே வந்து டோர் நாக் ஆகிற மாதிரி சத்தம் கேட்கும். நீங்கள் அப்படி எந்திரிக்கிறீங்க. அவர் உங்கள் கையை விடவே இல்லை. கையை விடு ஜம்மன்னு சொன்னேன். அவ்வளோதான் மரியாதை. கையை விடு. திரும்பவும் சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, வெறுப்பாகுது ரொம்ப. ஆனால் எனக்கு ஜங்குக்கு மேலே மரியாதை இருக்குது. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், ஃபீலிங்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். தலை புருஷன்கிட்டயே சொல்கிறீ, உனக்கு வெக்கமா இல்லை? நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? அதுவும் உன்கிட்ட. நீ எனக்கு புருஷன் தயவு செஞ்சு சொல்லாதானே. கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிட்டு அப்படி நீங்கள் போகிறீங்க. பின்னாடி ஜிவன் வந்து அப்படியே உங்கள் கையை திரும்பவும் பிடிக்கிறாரு. அவ்வளோதான் மரியாதை, கையை விடு ஜம்முன்னு சொல்லிட்டேன். தப்பார் என்னடி நினச்சிட்ருக்கேன்? என்ன பெரிய பேர் அழுகினா? நான் பேர் அழுகின்னு சொல்ல, ஆனால் நான் பொண்ணு. எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு. எனக்குன்னு தனியாக வெறுப்புன்னு எல்லாமே இருக்குது. நான் அழகோ இல்லையோ அது செகண்டரி. பட் எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை நீ மதிக்கலைல்ல, அதுதான் நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போது உனக்கு புரியலன்னு வையா, நீ மனுஷனே கிடையாது. தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. மடி உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்கம்மா. என்னத்தா? உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்கம்மா. சரிங்க தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே கடன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு உங்கள் அப்பா அம்மா ரொம்ப அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே எட்டி பார்க்குது. நீங்கள் பாசத்தில் தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க உங்கள் அப்பா அம்மாவும். பட் ஆனால் இங்கே ஜிம் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த வழி தான் உங்களுக்கு வந்து இப்போ டியர்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படியே நீங்கள் ஃபுட்டில் அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா இல்லைம்மா அப்படிலாம் இதுதான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அவ்வளோ இதாக பேசிகிட்ருக்கேங்க. இங்கே அப்படியே ஜிம்னு வந்து லஞ்சுக்கு வருவார். அம்மா கிச்சனில் பாலாக இருக்கம்மா, போயிட்டு வரம்மா, நீ ரெஸ்ட் ஆடுமா, போம்மா நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பெட்ரூமுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. இங்கே ஜிம்மன் வந்து டைனிங் டேபிளில் உட்காராரு. அம்மாடி எங்கே போகிற? அம்மா என்னம்மா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, மாப்பிள்ளைக்கு பரிமாறி என்னடி பண்ணுறா, அறிவில்லை உனக்கு? போ அம்மா. இல்லை பார் ஒயின்னு போ, நான் இங்கே உட்காந்துருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் சோஃபாவில் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே ஜிம்னு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஏங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்முக்கு பிடிக்காதா பார்த்து வச்சிட்ருக்கீங்க. எதுக்கடி இதில் வைக்கிற, அது வேண்டாம் அதுவே இல்லை இதில் கொஞ்சம் போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே நல்லவர் மாதிரியே அப்படியே பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன ஜிம்மன் என்ன ட்ரை பண்ணுற? ஆமாண்டி ட்ரை பண்ணுறேண்ணா
உன் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் போட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்குறியா பார்க்குறியா? இப்போவே ஏன் முன்னாடியே உன் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஒன்று வந்து மொத்த வைக்கவா? ஏங்க என்னங்க இன்னும் கொஞ்சம் இது வச்சுக்கோங்க. நான் ஊட்டி விட்டுமாங்க? ஏங்க சாப்பிட்டுங்க. பாருங்கள் எழுச்சி போயிட்டுங்க பாருங்கள். கையெடுங்க நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜிம்னோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஊட்டி விடுறீங்க. அவருக்கு பிடிக்காதா பார்த்து அப்படியே ஊட்டுறீங்க. என்னடி என்ன ட்ரை பண்ணுறேன்? தெரியுதில்ல நான் உன் வழிக்கு வரல, நீனும் என்கிட்ட வர்றது உன்னை பார்த்தாலே இருக்குது எனக்கு. எது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற நீ? என்ன ட்ரை பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல வேலைக்கு போயிடுறேன்னு. முடியாடி. எதுக்கு? ஏன் என்னை பிடிச்சிருக்கா? என் ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கா? ஏண்டி ஸ்ட்ரக்சரு? அங்கே எங்கடி ஸ்ட்ரக்சர் இருக்க? சிலிண்டர் மாதிரி உருட்டி விட்டால் உருண்டுட்டு போகிற மாதிரி ஒரு உடம்பு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீ. பக்கமாக இல்லைனாக்கா உங்களுக்கு அப்படியே கோவம், செம்மையாக கோவம் வந்துடுச்சு. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா பார்க்கவே இல்லை, கடன்னு சொல்லிட்டீங்க மட்டும் எழுந்திரிச்சு போயிட்டீங்க. அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பட் நீங்கள் எதுவுமே காலை வாங்காத மாதிரி நீங்கள் மட்டும் கடன்னு சொல்லிட்டீங்க மட்டும் போயிட்டீங்க. மேலே போயிட்டுங்க ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மனுக்கு வந்து என்னன்னு புரியல. கடன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்ருக்காங்க, அப்போ இப்போ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத்தை கொஞ்சம் மேலே கூப்பிட்ருக்கா, நான் போகிறேன். ஏன்னா இவர் வந்து என்ன தான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாலுமே கூட உங்கள் அப்பா அம்மா மேலே அவருக்கு வந்து மரியாதை இருக்குது. ஸோ அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு. ஏங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பக்கத்தில் ஓடுறதும் பின்னாடியே மாப்பிள்ளையும் ஓடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிறாங்க. இங்கே கடகடன்னு சொல்லிட்டு மேலே வந்தவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காது. இவர் கால் விழுந்துருச்சு. சரி கடுப்பு. ஜங்கு கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா? என் அப்பா அம்மா வந்திருக்காங்க, கண்டிப்பாக வந்துடணும். ஈவினிங் 7 o'clock ஷார்ப் ஓகேங்களா? சரிங்க கண்டிப்பாக வரேன். அப்புறம் நீங்கள் இப்போது ஓகே தானே? இல்லை ஜங்கு நான் ஓகே தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறீங்க. இங்கே கடகடன் ஜிம்னு வந்து அந்த ஃபோனை பிடிங்க அப்படியே தூக்கி அப்படியே செவத்தில் அடிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என் ஃபோனை எதுக்கு இப்போ உடச்சிங்க? என்னடி நினச்சிருக்கா? என்ன நினச்சிட்ருக்கான்னு கேட்குறேன். நீ என்ன நினச்சிருக்க? என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே ஆட்டிட்டு கேட்டுட்ருக்கேங்க. என்னடி தும்முறான்னு கேட்குறேன். ஆமாம் தும்முறை தான். உனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு தும்முறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படி வெளில வரலான்னு வருவீங்களா? உங்கள் கையை பிடிச்சி அப்படி தும்முன்னு அப்படி பெட்டில் அப்படி தள்ளி விடுறாரு. நீங்கள் போய்ட்டு அப்படி உட்கார்ற மாதிரி இருக்குது பெட்டில். என்னடி என்ன ட்ரை பண்ணுறான்? ஏன் தெரியலையா? தப்பார் இப்போ கூட ஒன்றும் என் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு தெரியும். சரி என்னங்கண்ணே போய் சொல்லுப்போம். ஈவினிங் என் அப்பா அம்மாவுக்கு தெரியதான் போகுது. ஜங்குக்கு வந்தால் யாரை பொண்டாட்டின்னு கை காட்டுவேன்? என்னையா? இல்லையா ஜம்மன், அவர் வந்து குனிஞ்சிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தானாகவே தெரிய போகுது ஜமான். ஜங்குக்கு என் அப்பா அம்மாவுக்கு ஏன் இவன் அப்பா அம்மாவுக்கு தெரிய போகுது உன்னோட புத்தி. என் அப்பா அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது? நீ இவ்வளோ நாள் இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு கத்தை கட்டி விட்டு வச்சுருக்கல, அதுவும் சேர்ந்து உடையும்ல. என்னடி வளர்ற? ஈவினிங் சொல்லப்பார். அப்புறம் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆனது, அதையும் உன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலான் இருக்கேன். எங்கே போகிற? தப்பார் கை விடு அப்படின்னு சொல்லிட்டு கை உதறிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டீங்க. இங்கே அப்படியே தியா தான் காலேஜில் போயிடுச்ச தவிர கேம்பஸ்குள்ளே உட்காந்துட்ருக்கு, கிளாஸ்க்குள்ளே போகவே இல்லை. அப்படியே அங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. இங்கே வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, தியா இங்கே என்ன பண்ணுற?
இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறா. ஏய் தியா எது கடற அப்படியே அவள் ஃப்ரெண்டை கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஆனால் தியா கிட்டே இருந்த பதில் எதுவுமே இல்லை. அப்படியே நின்றுட்டே இருக்கா, கேட்டுகிட்டே இருக்கா. பதில் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்துட்டுருக்கா. அவள் ஃப்ரெண்டு தான் ஸ்கூட்டியில் கூப்பிட்டு வந்து விடுறா. ஏண்டி என்னன்னு சொல்ல மாட்டியா? இல்லடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பார்த்தா இப்போ டக்குன்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அப்பா எப்போ வந்தீங்க? சர்ப்ரைஸ் அக்கா எப்போ வந்தாங்க? ஏய் எதுடி எழுற? இல்லை ஒன்றும் ஒன்றும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் ரொம்ப டைட்டாக அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு பாப்பா ரொம்ப உங்களை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் பொழுன்னு தண்ணி வருது. அவ்வளோ நேரம் தேக்கி வச்சுட்டு இருந்த கண்ணில் தண்ணி எல்லாமே இப்போ வந்து புதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விழுது. பட் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ வந்து நம்மளை பார்த்த உடனே அந்த சர்ப்ரைஸில் தான் வந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே கிராஸ் ஆகுது. பார்த்தா எங்க ஜங்குக் தான். ஜங்குக் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. இங்கே ஆல்ரெடி டோர் ஓப்பனில் தான் இருக்கவே, வாங்க ஜங்குக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஒயின் தான் போயிட்டு அப்படியே இன்வைட் பண்ணுறா. இங்கே ஜிமின் மேலேருந்து வராரு. இங்கே தியா ரூமுக்கு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிருப்பா. இங்கே உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருப்பாங்க. யாரும்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஜங்குக் பற்றி அப்படியே ஆகா ஓஹோன்னு சொல்லிகிட்டு இருக்குங்க. ஜங்குக் இப்படிப்பட்ட வருமா அப்படிப்பட்ட வருமா அப்படின்னு சொல்லவே இங்கே வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே ஜங்குக்கு வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டார். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காங்க. இல்லைங்க உங்கள் பொண்ணு நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒயினை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே தியா கதை எந்த கதையுமே தெரியாது இல்லையா உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கவே லைட்டாக அப்படியே சிரிக்கிறாங்க. ஒயின் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் கிட்ட கேட்கவே ஒயின் ஓகேன்ட்டா. அவ்வளோதான். இங்கே ஜிம்மனுக்கெல்லாம் அப்படியே ஊர்பட்ட ஷாக்கு. அப்படியே உங்கள் வீட்டு ஷாக்கு எங்கள் வீட்டு ஷாக்குக்கெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஷாக் ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து சாதாரணமாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பட் ஜங்குக்கு மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றதுக்காகவும் தான் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து சரி நம்ம பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, 2வது பொண்ணு யார் தியாவுக்கு பேராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே ஜங்குக்கு தெரியாது இல்லையா? இங்கே தியாவுக்கு தான் கல்யாணம் ஆகலை, ஒயினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, ஜிம்னோட பொண்டாட்டி தான் ஒயின் அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா? அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காரு. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக 2 பேரையும் போயிட்டு சேர்த்தாப்பில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்கே ஜிம்மனுக்கு அப்படியே கோவம் வருது. அங்கே டைனிங் டேபிள் சேர் அப்படியே பிடிச்சிட்டு இருந்த மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாரு. அந்த சேர் அப்படியே பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கண்டனே மறந்துட்டீங்க. ஓகே தியா கூட தான் பேரப் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஜங்கு கூட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு நிமிஷம் அப்படியே இல்லை கரெக்டாக தியா அப்போ தான் வெளில வருவா. பார்த்தா ஜங்குக்கு தூக்கி வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தியாவை பார்த்தோன்னே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. தியா கிட்டேயும் ஒரு கப் அப்படியே காஃபி போகுது. தியா வந்து அப்படியே பக்கத்தில், அதாவது உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் வந்து தான் உட்காந்துட்ருக்கா. பா என்ன எதுக்காக எல்லோரும்? இல்லைம்மா எல்லாம் கல்யாணம் பேச்சுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவரலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து யாருமே ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. அடுத்தது உங்கள் கல்யாணம் அப்படின்றத ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உங்களுக்கும் ஜங்குக்கு தான் அப்படின்ற மாதிரி தியாவுக்கும் ஜங்குக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணவே இல்லை. இங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிறாரு. ஏன்னா நேற்று வந்து தியா கூட நடந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும்ல. ஸோ அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இங்கே தியா அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமே இல்லை. கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அந்த காஃபி கப்போட மேலே போயிட்டா. ஜங்குக்கு வந்து தியா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் பேசிகிட்ருக்காரு. அப்படியே நான் கொஞ்சம் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவர் மட்டும் போகிறாரு. போனால் தியா வந்து காஃபி கப்பை கையில் வச்சுருக்காளே தவிர அவள் கண்ணில் அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்கு. இங்கே பின்னாடி ஏதோ வர சத்தம் மாதிரி கேட்குதா. டக்குன்னு அப்படியே கண்ணெல்லாம் வை பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜங்கு நீங்கள் எங்க? தியா உங்ககிட்ட என்ன என்கிட்ட என்ன
ஏதாவது பேசணுமா? பேசணும். உனக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரில. ஆனால் நான் அக்காவை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகே. அதுக்கு எனக்கு நைட்டு என்ன நடந்தது எது நடந்தது எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியும். தப்பு பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் இது கேட்க மாட்டேன்ல. நீ கேட்க மாட்டேன். இப்போ வரைக்கும் உன் மனசில் எந்த மாதிரி நான் இருக்கணும்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் சிமன் மாமாவோட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உன் மனசில் நான் கேடுகட்டவளா கேவலமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தியாவோட மனசுக்குள்ளால் ஓடிட்டுருக்கா. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கா. இந்த பாரதியா, எனக்கு சத்தியமாக தெரியாது. சாரி, எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நீ பேசினதை வச்சு எனக்கு லைட்டாக புரிஞ்சது ஜிம்மன் கூட உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் கூட நீ என்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கலாம். என்ன 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 சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. தியா, மலர்ந்து கைவிட. நீ என்ன சொன்னு நான் கேட்டேன். நான் உன்னை அப்ரோச் பண்ணா நான் வந்து ஓகே 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 உங்களுக்கு மனசுக்குள்ள பொல்லான சிவில் ஒரு அறை பாரதியா. நீ அறிஞ்சாலும் இல்லைனாலும் இதான் உண்மை. நான் உன்கிட்ட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு நல்லா தெரியும். என்னோடய ஸ்டாண்ட், என்னோடய ஸ்டடி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஸ்டாண்ட், உன்னோட ஸ்டடி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலரை 2 கையால் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, கேவலம், உன் கூட போய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. வாயை மட்டும் அப்படியே தள்ளி விட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. சைடில் நின்றுட்டுருக்கீங்க. தப்பா இல்லையா? தப்பு உன் மேலே தான் தவிர என் மேலே கிடையாது. நான் உங்ககிட்ட வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நல்லா தெரியும். பாரு, உன் மூஞ்சில் கூட முடிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. தயவு செஞ்சு போறியா? தயவு செஞ்சு போயிடு. ஆமாம், நான் தப்பானதான். நான் தான் ஒன்று வந்து அப்ரோச் பண்ணேன். வா, நான் உன் கூட படுக்கணும், எனக்கு அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டீங்க. அடுத்த நிமிஷம் எதுவுமே பேசவே இல்லை. அவர் வந்து பாரதியா, நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாத. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உன்னை அப்ரோச் பண்ணேன். நான் தான் எல்லாம். தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காற்றை புத்திட்டு அப்படின்னு நின்றுருக்கேங்க. இங்கே ஜங்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு நின்றுட்டு இருந்திருப்பாரு. இங்கே தியா வந்து எதுவுமே பேசவே இல்லையா. ஸோ அப்படியே போயிட்டார். சரி, ஓகே, அவள் வந்து தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் அப்படியே கீழே போயிட்டார். இங்கே தியாவுக்கு மனசே தாங்கலை. மனசில் அப்படியே உடஞ்ச மாதிரி ஒரு மாதிரி விட்டோ அப்படின்னு நின்றுட்டுருக்கா. இங்கே அப்படியே உங்கள் சைட்டை அப்படியே பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஏதோ கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்ருப்பீங்க போல இருக்கு. இங்கே ஜெமின் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. பார், உங்ககிட்ட பேசும் மரியாதைவா. எதுக்கு மரியாதை ஃபாடின்னு அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. கரெக்டாக இப்போ தான் ஜங்கு கீழே வருவாரா. இந்த சின்னரை அப்படி பார்த்துட்டாரு. கையை பிடிச்சி இழுக்கிறத கோவம், சரி கோவம். ஏன்னா ஆல்ரெடி நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போவும் அப்படியே கைப்பிடிச்சி இழுக்கிறான்னா தப்பாக தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே பலார்னு ஒரு அரை ஜிம்முனுக்கு இங்கே ஜங்குக்கு தான். என்னடா பண்ணுற? சரி, நேற்று ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கேட்டல. இந்த பார், ஷீ இஸ் மைன். இதுக்கப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணுறது, அவகிட்ட வரது, அவன் நிழல் தோட்டுறதுன்னு கூட நான் பார்க்கக்கூடாது. என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே எக்குறாரு.
ஆனால் இப்போ கூட அவள் என் பொண்டாட்டி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இங்கே அப்படியே ஒயினோட கையை பிடிச்சிட்டு தனியாக கூப்பிட்டு வந்து, இந்த பாரு ஒயின், எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது இது இனிமேல் நீ இங்கே இருக்க தேவையில்ல. எழுதும் நான் பார்த்துக்கிறேன். அவர் ஏதோ சும்மா ஏதோ கேட்குறதுக்காக வந்திருந்தார், வேற ஒன்றும் இல்லை, தப்பாலாம் எதுவும் இல்லை. என்கிட்ட மறைக்காத அவன் எதுக்கு? நேற்று நடந்து எனக்கு தெரியும். இங்கே எதுவுமே நீங்கள் பேசவே இல்லை. இதோ பாரு, நான் லவ் பண்ணுறேன், ஒன்று மட்டும் தான், உங்ககிட்ட வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் ஜங்குக்கு இல்லை பேசாத, நான் லவ் பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசினேன் இதை பற்றி. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது, ப்ளீஸ் என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஜங்கு போதும், இதுக்கப்புறம் உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, சாரி. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன உளற ஒயின்? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு என்கிட்ட உங்கள் அப்பா அம்மா அப்படிலாம் பேச போகிறாங்க? உனக்கு பிடிக்கலான்னு டேரெக்டாக சொல்லு, எதுக்கு அப்படிலாம்? இதை பாரிச்சவங்க, நான் வந்துட்டு டேரெக்டாக சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. யார் என் புருஷன் அதில் என்னால் சொல்ல முடியாது, புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கு போட்டு அடுத்த வேலையை பாருங்கள், வேறு பொண்ணு. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, புரிஞ்சுக்கோங்க. என்னால் உங்களுக்கு ஹோப்லாம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு ஹோப் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சாரி, என்னால் வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் திரும்பவும் சொல்லிட்டேன். நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற யாருமே உண்மையாக இல்லை. ஈவன் என் அப்பா அம்மா கூட உண்மையாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். சாரி ஜங்கு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு உங்கள் மேலே மரியாதை மட்டும் தான் இருக்கே தவிர லவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணிட்டேன். சாரி ஜங்கு. ஆஸ் அ வெல்விஷராக ஃப்ரெண்டாக பேசுங்க, வேண்டாம். உங்கள் மனசில் நான் ஹோப் கொடுத்துருந்தேன் அப்படின்னு நினச்சிருந்தேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிடுங்க. இங்கே ஜிம்முக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உங்கள் பின்னாடி அப்படியே வராரு. நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கிடக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிருப்பீங்க. உங்கள் பின்னாடி எங்கள் ஜிம்னு வந்திருப்பார். நீங்கள் எங்கள் ஜிம்னோட ரூமுக்குலாம் போகல, உங்களோட அந்த கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் தான் நீங்கள் தங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரூமுக்கு அப்படியே நீங்கள் போகிறீங்க. இங்கே தியா வந்து அந்த ரூமில் தான் இருந்துகிட்ருப்பா. ஏய் தியா, எதுக்கு நீ அழுதுட்ருக்க? இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, அசைன்மெண்ட் நிறையா கொடுத்துட்டாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே தியா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அக்கா தூக்கம் வருதுக்கா, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா படுத்துட்டா. நீங்கள் வந்து அப்படியே தியா கிட்ட அப்படியே என்னடின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இங்கே ஜெமின் வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு, மரியாதை கைவிடு ஜெமின், மரியாதை கைவிடுன்னு உங்ககிட்ட தனியாக பேசணும், போ. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் தியா தான் நீங்கள், ஏன்னா மூஞ்சி சுத்தமாக சரியில்லை, அழுது மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தியா கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமின் வந்து ரொம்ப கோவத்தில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்ககிட்ட பேசணும், மரியாதை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட திட்டி போய் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் கையை உதறிட்டு இங்கே தியா கிட்ட தான் கேட்டுட்ருக்கீங்க. இல்லைக்கா, எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, மாமா கூப்பிட்றாரு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே தியா வந்து அந்த ரொம்ப பெயினாக இருக்கவே இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ நடக்குது, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஜங்கு கூட நினப்பு தான் இருந்துகிட்ருக்கு. ஜங்குக்கு இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பு தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறா. இங்கே ஒயின் வந்து என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்படி மூஞ்சி வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயின் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே ஜிம்னு பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபைனலாக அப்படியே கையை விட்றியா, நீ யார் எனக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி உதறிட்டு அப்படியே கேட்கவே பலார்னு ஜிம்னு ஒரு அறை தான், என்ன உன் புருஷன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னோட குரலை கேட்கவே இங்கே ஜங்குக்கு அப்படியே ஏதோ சண்டை போடுறான் அப்படின்ற சத்தம் மட்டும் கேட்குது. ஜங்கு கடவே கடகடன்னு சொல்லிட்டு மேலே வந்துருப்பாரு. பார்த்தா உங்களை பலார்னு அரைஞ்சிருக்கிற அந்த கன்னத்தில் வந்து அந்த பதிஞ்சு போச்சு. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. உன் புருஷன் என்னவா உன் புருஷன்? இங்கே ஜங்கு பார்த்துட்டாரு. இது கேட்டு கவு செஞ்சுட்டாரு. உங்களை தான் அரைஞ்சிருக்காரு, உங்ககிட்ட தான் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. தியாவும் பார்க்குறாரு. தியா வந்து அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே சைடாக பார்த்த மாதிரி படுத்துட்ருக்கா. அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரா. மாமா எதுக்கு அக்கா
தியா சாரி, என்னோட பிரச்சனை இல்லை, உன்னை நுழைச்சது தான் தப்பு. சாரிண்ணா, தேவையில்லாமல் உன்னை என் பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக்கிட்டேன். சாரி. இதுக்கப்புறமும் இவ்வளோ நான் அவகிட்ட பேசணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வெளில வருவார். ஜங்குக் பார்த்துட்டாரு, இதை கேட்டுட்டாரு அப்படின்றதும் ஜிம்முனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இப்போதைக்கு அதை வந்து சர்ட் அவுட் பண்ணணுன்ற இதுலலாம் கிடையாது. ஜிம்னு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாரு. மரியாதை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்குங்க. ஜிம் அப்படியே உடம்பு அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. அப்படி இழுத்துட்டு போகும்போது நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே போயிருந்துருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துருப்பாரு. சேம் டைம் அவருக்கு இப்போ தான் ஹிட் ஆகுது அவரோட மண்டையில். அப்போது தியாக்கும் ஜிம்மனுக்கும் தியா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தியா வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டா. என்னடா பண்ணி தொலைச்சா. தியா தியா கதவை தர, தியா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கார். தியா திறக்கவே இல்லை. தட்டுன்னு தட்டிகிட்டே இருக்கார். உன்கிட்ட பேசணும், ப்ளீஸ் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் கதவை திறக்கவே இல்லை. பட் ஆனால் இங்கே தியா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. பால்கனியில் ஏறிக்கு வச்சு இப்போது ரூம்குள்ளால் நின்றுட்டுருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்போ என்னோட ரூம்குள்ளே? சாரி தியா, சாரி, நான் தெரியாமல். என்ன சாரியா? எதுக்கு எதுக்கு மிஸ்டர் சாரிலாம் சொல்கிறீங்க? மரியாதை வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை காமிச்சிட்டு வெளில போ அப்படின்றீங்க. அவருடைய உங்கள் கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னுட்டுருக்காரு. தயவு செஞ்சு வெளில போன்னு சொன்னேன். தியா, எனக்கு தெரியல, இந்த மாதிரி இருந்திருக்கணும், எனக்கு எப்படி தெரியும்? என்னோட இடத்துல யோசித்தியா? அது எப்படி இன்னொருத்தன் முன்னாடி கூட வந்து எப்படி சே, அதையும் நான் தான் அப்ரோச் பண்ணேன். எவ்வளோ கேவலம் பேசிட்டேன்ல. தப்பார் தியா, தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலை என்னோட ப்ரொஜெக்டு. சாரி, எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கணும், எனக்கு எப்படி தெரியும்? பட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாலையை அப்படியே விட்டார். விட்டு கொஞ்சம் ஒரு அடி டிஸ்டன்ஸில் அப்படி நின்றுட்டு நான் உக்காவை எப்படி உக்காத பண்ணியிருக்கேன். அவனும் சொல்ல, ஏன் இவன் உக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவளும் சொல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீயும் சொல்ல. என் இடத்துல யோசிச்சு பாரு, நான் தான் போவோம். 3 பேர் சேர்ந்து என் மண்டியில் மொட்டடிச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. பாரு என்னடி, என்ன பார்க்கணும் உன் கூட அப்படி இருக்கும்போது கூட ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன? நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா அம்மா கிட்ட பேசின மாதிரி கல்யாணம் சீக்கிரமா. சாரி, எனக்கு வேறு எதுவும் வழி தெரில. உன் மேலே லவ் இருக்கா, லஸ்ட் இருக்கா, என்கிட்ட கேட்டாருன்னு தெரில. கல்யாணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவை சாத்திட்டு சரி ஓப்பன் பண்ணிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஜமுக்கு மேலே கோவம் இருக்குது, தியாக்கு கோவம் இருக்குது. அப்படியே உட்காந்துட்டா. எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம்? இது எப்படி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு விருப்பம் அவனை கல்யாணம் படிக்க இருப்பான். லவ் பண்ணுறேன், என்ன தேவை கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்கிறீங்க. தியா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கவே இங்கே ஜங்கு கீழே போயிட்டு அங்கிள் இப்போது இல்லை, நெக்ஸ்ட் வீக்கே வந்து கல்யாணம் வேணும், என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், ரொம்ப எகராக இருக்கேன், என் ஃபேமிலியில் நான் பேசுகிறேன் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பேசிட்டு அவர் போயிருப்பார். இந்த விஷயம் எதுவும் ஜிம்முனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இங்கே தியாவுக்கும் தெரியாது. கீழே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே ஜிம்னு அப்படியே கூப்பிட்டு போயிருப்பார் இல்லையா. ஜிம்மின் கையை விடுன்னு சொன்னேன். மரியாதை கையை எடுத்துரு. என்னடி என்ன கொஞ்சம் விட்ட ரொம்ப ஆடுறியா? பாரு ஜமன்,
உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உனக்கு என்ன? உனக்கு என்ன கேட்குறேன்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? எந்த உரிமையில என் கையை பிடிக்கிற? எந்த உரிமையும் இரு, எந்த உரிமைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவர் வந்து நீங்கள் தாலியை கையில் கொடுத்துருப்பீங்களா, அதில் வச்சுருப்பாரு. அதை எடுத்து போய் கழுத்தில் மாட்டி விடுறாரு. தள்ளு, எனக்கு அந்த தாலி ஒன்று தேவை. போரு, தாலியில் கையை வச்சேன்னு என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்னு கேட்குறேன். இந்த காது இருக்குல்ல, அந்த காது கையோடு வந்துட்டு சொல்லிட்டேன். ஓ, என்ன அடிப்பியா? நீ என்ன வேணாலும் படிக்கும். உன்னோட திமிரு தனத்துக்கெல்லாம் நான் அடிக்க போனேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலி அப்படியே பிச்சு எரியறதுக்காக அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. இன்னொரு அப்படி செவ்வல் அப்படி விடுறாரு. அவ்வளோதான், மயங்கி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு உண்மையாக தெரியல. எங்கள் ஜிம்மில் அப்படியே செவ்வல் விட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டு இருந்திருப்பாரு. என்னடா பேசிகிட்டு இருந்தவ ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. மயங்கி கிடக்குறீங்க. ஏய் நடிக்காது, எந்திரி. ஏய் ஏன் ஏய் ஏய் அவ்வளோதான். அவருக்கு ஒன்றுமே புரியல. டக்கு டக்குன்னு அப்படியே தண்ணி தெளிக்கிறாரு. இங்கே எந்திரிக்கவே இல்லை. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அப்படியே உங்கள் கையெல்லாம் அசைஞ்சு கண் அப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி லைட்டாக தெரியுது. ஏய் ஓன் ஏய் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் கண் அப்படியே திறக்குது. என்ன நினச்சாரு, எது நினச்சான்னு தெரில. டக்குன்னு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டீப்பான கிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே டக்குன்னு உங்களுக்கு முத்து கொடுக்குறாரு. ஒரு மாதிரி டீப்பாக போகுது. நீங்கள் சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிவிடுறேன். என்னடி? ஓ வெக்கமா இல்லை உனக்கு? என்ன பண்ணுற? என்ன பண்ண? இதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முத்து கொடுக்குறாரு. சி தள்ளு. என்னடி? ஓ என்ன அருவருப்பாக இருக்கா? அத்தை விட எனக்கு இருக்கு. நாளில் எரியுது எனக்கு. தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி தள்ளி விட்டு நீங்கள் எந்திரிச்சு கை காலில் அப்படியே தட்டுறீங்க. அவர் கை மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்ககிட்ட வந்து வேகமாக அப்படியே சாரியெல்லாம் அப்படியே பிடிச்சி பிச்சு எறிகிறாரு. நீங்கள் வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உதறீங்க. அந்த சாரியை பிடிச்சி திரும்ப கவர் பண்ணி உங்கள் உடம்பை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. பட் ஆனால் விடல. ஏடி உனக்கு அருவருப்பாக இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவரோட கை அப்படியே அங்கங்கே உங்கள் மேலே அப்படியே ப்ளே ஆகுது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி உங்கள் முடியெல்லாம் அப்படியே கலைஞ்சி முன்னாடி உங்கள் ஹேர்லாம் அப்படியே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் முடி டோட்டலாக அப்படியே கலைஞ்ச போன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்கள் சாரீ நல்லா அப்படியே கவர் பண்ணிவிட்டு உனக்கு அறிவில்லை, என்ன பண்ணுற பாரு, கிட்ட வந்து வையா, என்ன பண்ணுவானே தெரியாது சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நானும் போனால் போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக ஆடுறா. என்ன நாடு நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மாட்டிட்டு பேக்கோடாக நடந்து போயிட்டு இந்த வாலில் ஹிட் ஆன மாதிரி இப்படி சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே சாஞ்சிட்டு நின்றுட்டுருந்தேன். நீங்கள் அப்படியே சரிஞ்சு இப்படியே உட்காந்துக்கிட்டு இங்கே ஜிம்னே பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் நல்லா கவர் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறீங்க போல். கண்ணால் அப்படியே எரிக்காத குறை தான் அங்கே ஜிம்மின் மேலே இருக்கிற கோவம் எல்லாம். அப்படியே உட்காந்துட்ருக்கேங்க. இங்கே ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். இது வந்து 2 ஷார்ட்டை தாண்டி 3 ஷார்ட்டாக மாறி இப்போ 4 ஷார்ட் போதா இல்லை 5 ஷார்ட் போதான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் வந்து இந்த எமோஷ்னல்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ற பேரில் கொஞ்சம் லென்த்தி ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஸ்டோரி எக்ஸ்ட்ராலாம் பில்ட் பண்ணல. பட் இருக்கிற ஸ்டோரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இருக்கிற மாதிரியே உங்ககிட்ட நான் கன்வே பண்ணால் தான் இது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். இப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜிம்மினுக்கு எஃப்எஃப் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதை எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணிவிடவா, எக்ஸ்ட்ரா ஸ்டோரி என்னென்னா பில்ட் பண்ணவா என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இதை எஃப்எஃபாக கொண்டு போகிறதுக்கு சுத்தமாக எனக்கு விருப்பம் இல்லை. 4 ஷார்ட் இல்லை 5 ஷார்ட்டோட நான் முடிச்சிடறேன். நீங்கள் எஃப்எஃபாக கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா நான் வேணால் ஸ்டோரி பில்ட் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.